சிஃபர் எல்லாருக்கும் பெரிய வெல்கம் சொல்கிறேன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். என்ன ப்ரோ இப்போ வீடியோ போனீங்கன்னா இப்போ நினைக்கலாம் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான், வீடியோஸ் வரல. மனுஷங்க வெரி சாரி. கண்டிப்பாக வீடியோ போனால் யூடியூப்பிங்க கண்டிப்பாக மனுஷங்க கண்டிப்பாக வரும் தோன்ற வீடியோஸ். ஏன்னா நிறைய கண்டென்ட் வந்துச்சு, நிறைய அப்டேட்ஸ் வரும். நான் ரெண்டு தோணுப்பாங்க விடாமல் 2 வீடியோஸ் 4 வீடியோஸ்லாம் வந்து தோணுப்பாங்க. அண்ட் கண்டு ஸோ என்ன பண்ணிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிஎஸ்கே என்ன சொன்னால் நாங்கள் டாஸ் பண்ண ஃபீல்டிங் தான் தூப்போம். ஸோ ஓகே நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் அடி முடிஞ்சதுக்கு ஸ்கோர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆகினாங்க. அஜிங்க ராணே அச்சின் ரவீந்திரா டிஃப்ரெண்ட் காம்படிஷன் வந்துட்டு நம்ம உத்தரசேகர் அப்படின்னா வந்தோன்னு வந்தார். நல்லா தானே அப்படின்னா சொன்னோம், வந்தோம் உத்தரசேகர் அப்படின்னா சொன்னோம். அண்ட் அஜிங் ராணே அச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுவாங்க. அது அஜின் ராணே ஒரு ஷார்ட் அடிச்சு அப்புறம் அவுட் ஆகிட்டாரு 5 ரனுக்கு. அப்புறம் அச்சின் ரவீந்திரா உத்தரசேகர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜேகர் ஷிவம் டு பை எக்ஸ்ட்ரானரி பார்ட்னர்ஷிப். குறிப்பாக ருத்ராஜேகர் பேக் டு பேக் 50s கேப்டன்சியில் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம். அவருக்கு ப்ரெஷர் எதுவும் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. 2 மேட்ச் 50 வச்சிருக்காரு, வேறு லெவலில் ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த எட்ஜு ஷார்ட் பாய் எட்ஜில் அவுட் ஆகிறாரு, அது மட்டும் சரி பண்ணிட்டான்னா வேறு லெவலில் வந்துவார் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ பயமாக அவரும். அண்டு ஷிவம் டுபே செம்ம கேமுங்க, ஸ்பின்னர்ஸை போட்டு நொறுக்கிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஒரு 2 6 கொட்டை அடிச்சார் அப்படின்னு தான் சொன்னோம், வேறு லெவலு. அப்புறம் டேனியல் மிச்சல் அவர் பெருசாக ஃபார்ம்லேயே இல்லை, 15 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. ஒரு 4 மட்டும் வச்சு இன்னும் பெருசாக ஃபார்மில் இல்லை. அவர் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முக்கு வந்தோம், ஆனால் ஃபினிஷர் கண்டிப்பாக கூடிய காமிப்பார், அந்த டவுட்டும் இல்லை. அண்டு நம்ம தோனி மகேந்திர சிங் தோனி, நம்ம தலை தோனி வந்தாங்க. 3 6 கொட்டை அடித்தார். 24 பாலில் கிழிச்சு தொங்கு விட்டார் அப்படின்னு தான் சொன்னால், வேறு லெவல் பேட்டிங்க. அப்பா எனக்கு தோனியோட பேட்டிங்லாம் நான் கட்டிட்டேன். நான் எனக்கு அந்த விண்டேஜ் தோனி இஸ் பேக்குன்னு திருப்பி காமிச்ச வச்சுது. ஸோ தோனி இஸ் பேக், விண்டேஜ் தோனி. அந்த முடியெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பழைய தோனி எப்படி இருந்தார் அந்த மாதிரி வந்துருக்காரு. வேறு லெவல் கேமுங்க, செம்மையான அப்படின்னு தான் சொன்னோம், சூப்பரான கேமு. அண்டு 24 பால் விளாடாரு. அப்புறம் டோட்டலாக ஸ்கோர் பண்ணி போயிங்கன்னா அவர் தானே 206 அடிச்சிட்டாங்க. அண்டு ஒரு 6 மட்டும் எட்ஜில் 2 ரன் வச்சுருந்தாங்கல்ல, அதில் அந்த எச்சு போடாமல் 6.4 வச்சுருந்தாங்கன்னா 210 கிட்ட போயிருக்கோம். ஓகே 206 வரைக்கும் வச்சிட்டாங்க, அது விஷயம் 4 வீடு. ஓகே ஸோ அடுத்து மும்பை பேட்டிங் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா இஷான் கிஷன் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. வேறு லெவல் ஸ்டார்ட்டு. ரோஹித் சர்மா சூப்பராக விளாண்டார் அப்படின்னு சொன்னோம். இஷான் கிஷன் அவர் நல்லா விளாண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிசாரை பற்றி நான் உள்ள வந்து பிறகு அவுட் ஆகிட்டார் நம்ம இஷான் கிஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒன்றும் பெருசாக போடல, ஒரு டாட் பால் வச்சு அப்புறம் அவுட் பண்ணி அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஒரு சைடு நின்று பயமாக ஆகிட்டாங்க, செஞ்சுரி வச்சாரே வேறு லெவல் கேமு. அங்கே சைடு ரோஹித் சர்மா சைடு ரோஹித் சர்மாக்கு அப்புறம் அவருக்கு சப்போர்ட் யாரும் 2 விக்கெட்ஸ் வந்துட்டாங்க. 156 தான் வச்சாங்க, 6 விக்கெட் அது பிறகு. ஸோ ரோஹித் சர்மா மும்பை சைடு ரோஹித் சர்மா மட்டும் தான் செஞ்சுரி வச்சார், பட் யாருமே ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே கொடுத்து அவங்களுடைய இன்னொரு வெற்றி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னால். ஸோ அவையில் தான் ஃபஸ்ட்டு வின்னு. 2 அவை கேம் ஜெயிக்கல, இப்போ 2 அவை கேமில் ஃபஸ்ட்டு வின் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவலுங்க. எனக்கு என்னென்னா விண்டேஜ் தலை இஸ் பேக், தோனியை வந்துட்டு அது திருப்பியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாரு. ஒரு செம கேம் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேம். கண்டிப்பாக ஐபிஎல் வேறு லெவல் கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். தமிழ் நிலைக்கு நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, வேறு லெவல் வெற்றி அப்படின்னு தான் சொன்னோம். அண்டு எக்கச்சக்க மேட்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்கன்னா பிளே ஆஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு ஒரு பயங்கரமான வெற்றி. அண்ட் எம்எஸ் தோனி இஸ் பேக், அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பற்றி வீடியோ வரும். அண்ட் பட்டி சாணம் பண்ணிட்டானா அவரும் சூப்பராக போட்டிருக்காங்க. அவருக்கு நிக்கில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அவர் 2 மேட்ச் விளாடல. அப்புறம் இந்த மேட்ச் வந்துன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்தார், சும்மா வேலோவில் எடுத்தார். குறிப்பாக உமர் ஷஃபோர்டு போலிங் யாக்கர் செம்ம யாக்கர், அப்புறம் வேலோவில் போட்டார் அப்படி தான் சொன்னோம். அண்டு ஒரு சைடு முஸ்டாபிசோ எல்லாமே எல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு ஏதோ போலிங் பர்ஃபார்மன்ஸு. அண்டு எக்ஸ்ட்ரானரி கம்பேக் சிஎஸ்கே அண்ட் ஏதோ வெற்றி ஆரம்பிச்சிருக்காங்க 20 ரனில். பாயிண்ட்ஸ் டேபிளில் 3 தான் இருக்காங்க. நல்ல 9 போயிட்டு ப்ளஸ்க்கு பண்ணிட்டாங்க, ப்ளஸில் தான் இருக்காங்க 9. ஸோ 8 புள்ளிகள் விளையாடுறாங்க. ஸோ அது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட எப்படி விளையாட போகிறோம் பார்க்கலாம். அண்டு 19 அன்றைக்கி அப்புறம் லக்னோவில் நடக்குது. அன்றைக்கி எலெக்ஷன் டைம் இங்கே லக்னோவில் வச்சிட்டாங்க இந்த மேட்சை. ஸோ சூப்பரான கேம். அண்ட் வினேஜ் தலா இஸ் பேக், கண்டிப்பாக நான் பேசுவேன். அண்ட் ஷிவம் டுபே ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படி தான் சொல்வேன். அண்டு பயங்கரமான வெற்றிங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து விளையாடினாமல் வந்துச்சு. அண்டு சூரியகுமார் அவுட் ஆகிட்டார். ஹார்திக் பாண்டியா டீம் யாருமே பெருசாக பண்ணல, ரோஹித் சர்மா தான் நின்று விளையாடாரு. ஸோ அவங்க அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அண்டு ஒரு மேட்சுங்க சிஎஸ்கே எக்ஸ்ட்ரானரி வின்னு. அண்டு கண்டிப்பாக ஃபியூ இயர்ஸ் மேட்சஸ் வேறு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் எப்படி விளாட போகிற பார்க்கலாம். அடுத்த மேட்ச் லக்னோ ஸ்பெஷல் எப்படி விளாட போகிறாங்க, லக்னோ பண்ணிட்டாங்க, நல்லா போய் பார்க்கலாம். ஸோ யாரும் சிஎஸ்கே வேணும்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ பிடிச்சது கமெண்ட் சொல்லுங்க. ஸோ வீடு பிடிச்சது நன்றி.